தமிழ் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பா. டாக்டர் தமிழை தனியா கூட்டிட்டு போய் குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்றாங்க. மோகனா தனி ரூம்ல உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, தமிழோட வகுத்துல சேதுவோட அம்மாவே பிறக்கணும்னு அவரும் சேதுவும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா பிறக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க. டாக்டர் தமிழை டெஸ்ட் பண்றப்ப அவங்களுக்கு டவுட் வருது. தமிழ் டாக்டரை பாக்குறாங்க, மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, டாக்டர் எதுக்கு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, எந்திரிமா. தமிழ் கேக்குறாங்க, குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? எல்லாம் ஆரோக்கியமா இருக்கா டாக்டர்? தமிழ் கொஞ்சம் வெளியேறுமா, நான் சொல்றேன். தமிழ் டாக்டர் இப்படி சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தமிழ அந்த டாக்டர் வெளியே நிக்க வச்சுட்டு அவங்க அத்தை மோகனா கிட்ட பேசுறாங்க. தமிழை தேடிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. தமிழ் எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க வேலை செய்யறவங்க டாக்டரை பார்க்க தமிழ் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. நேரா போய் லெப்ட்ல திரும்புங்க சார்னு சொல்றாங்க. தமிழ அவங்க அம்மா பாத்துடுறாங்க. தமிழ் கேக்குறாங்க, இங்க எதுக்குமா வந்தேன்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, எல்லாமே உன்னை பாக்குறதுக்கு தாண்டி. நீ ஸ்கேன் எடுக்கிறதா சொன்னியே, எடுத்துட்டியா? ஆமாம்மா, இப்பதான் ஸ்கேனிங்லாம் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆமா, ஸ்கேனிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவங்க எந்த பதிலும் சொல்லாம அத்தை கிட்ட பேச போயிட்டாங்கம்மா. மோகனா கேக்குறாங்க டாக்டர் கிட்ட, குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு? குழந்தை நல்லபடியா தானே இருக்கு, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையா டாக்டர்? எந்த மாசம் டெலிவரின்னு நீங்க கரெக்டா சொல்லிருவீங்கன்னு சொன்னாங்க. டாக்டர், நீங்க எதுவும் சொல்லாம இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு டாக்டர். தயவு செய்து என்னன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொல்றாங்க, நான் சொல்ல போற இந்த விஷயத்த கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆகாதீங்க. டாக்டர், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மோகனா. டாக்டர், எனக்கு இப்பவே படபடப்பா இருக்கு. டாக்டர் சொல்றாங்க, உங்க மருமக கர்ப்பமா இருக்கதா எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க? ஏன் டாக்டர், என்னாச்சு? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். இங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? மோகனாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த சம்பந்தி தான் தமிழ் கைய புடிச்சு பார்த்து முழுகாம இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல நாட்டு வைத்தியம் பாக்குறவங்க அவங்களும் கைய புடிச்சு பார்த்துட்டு தமிழ் முழுகாம தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க டாக்டர். இப்பவே நாங்க ஸ்கேன் எடுக்க வந்திருக்கணும். எங்க வீட்டுல நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, அதனால நாங்க சும்மாவே விட்டுட்டோம் டாக்டர். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஏன் ஸ்கேன் ஏன் எடுக்கலன்னு எங்க கிட்ட கேட்டாங்க. அப்பதான் நாங்க எடுக்கணும்னு இங்க வந்தோம் டாக்டர். டாக்டர் சொல்றாங்க, உங்க மருமக கர்ப்பமாவே இல்ல. இதை கேட்ட உடனே மோகனா ஆடி போயிடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, அவங்க கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? டாக்டர் சொல்றாங்க, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாமா சொல்றேன். யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்கம்மா. தமிழ் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னன்னு சொல்லுமான்னு வசந்தி கிட்ட கேட்குறாங்க. வசந்தி சொல்றாங்க, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு கோவப்படாம பொறுமையா கேட்கணும் அம்மா கிட்ட, சரியா? கோவப்படாதவா? அப்படி என்னன்னு சொல்ல போற? தமிழ், நீ கர்ப்பமாவே இல்ல, நீ வாழணும்னு ஒரே காரணத்துக்காண்டி அம்மா பொய் சொன்னேன்டி. கேட்ட உடனே தமிழ் அழுகுறாங்க. உண்மையா நான் கர்ப்பமா இல்லாதப்ப கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய முட்டாத்தனமா? ஏற்கனவே நான் பொய் சொல்லிட்டேன், உண்மைய மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன்னு அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என் மேல கோவத்துல இருக்காங்க. இங்க மேற்கொண்டு இன்னொரு பொய்ய சொல்லி என்னையும் ஏமாத்தி எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. இது இன்னும் எல்லாரோட கோவத்தையும் ரொம்ப அதிகம் பண்ணுமா? கிட்டே தமிழ் அழுகுறாங்க. நாளை சந்திப்போம்.